வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அதிமுகவின் 7.5% ஒதுக்கீட்டுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதா? சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளி. வரும் 13ஆம் தேதி முதல் வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக பரப்புரை தொடங்கி சிறப்பாக நடத்திட வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். புதுச்சேரியிலும் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் தாவேகா தலைவர் விஜய். எம்பி தயாநிதி மாறனும் செந்தில் பாலாஜியும் கோவை மக்கள் முன்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தயாநிதி மாறன் செந்தில் பாலாஜிக்கு தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ராஜ் கண்டனம். சென்னையில் பிரபல நட்சத்திர ஓட்டலில் பெண் வக்கீல் மர்மமான முறையில் உயிரிழப்பு. குளியலறை தொட்டியில் பிணமாக கிடந்தார். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக மத்திய அரசு நிறுவனம் கண்டுபிடித்த புரோட்டீன் நிறைந்த டிசைனர் அரிசி தனியார் மூலம் விரைவில் சந்தையில் அறிமுகப்படுத்த திட்டம். கன்னியாகுமரி வந்த விவேக் எக்ஸ்பிரஸில் கடத்தப்பட்ட 33 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆட்சியில் பங்கு குறித்து கட்சியில் இருக்கும் தனிநபர்களின் கருத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் பேட்டி. திருமணத்திற்கு காதலன் வற்புறுத்தியதால் ஆசிரியை மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை. காதலன் கௌதம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்றார். அதிபர் முகமது ஷஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் தான். சீமான் பேட்டி. தமிழகம் முழுவதும் வருகிற 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம். அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.